ஒரு கூட கனகாம்பரம் இருந்தாலும் அது எடுக்கிற வேலையே இல்லை, செடியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுற வேண்டியது. ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா, இவ்வளோ கனகாம்பரம் யார் பொறிக்கிறதுன்னு ஒரு சோம்பேறித்தனம். எப்பயாவது ரொம்ப அதிசயமாக எங்கேயாவது கோயிலுக்கு போகிறப்போ, வெளியில் போகிறப்போ, அதுவும் போகிற அவசரத்தில் அவசர அவசரமாக ஒரு 4 பூ எடுத்து கட்டி வச்சுட்டு போக வேண்டியது. அம்மா, அத்தை, பாட்டி யார் வந்தாலும் வந்த உடனேவே இந்த கனகாம்பரம் பொறிச்சு கட்டுற வேலை தான். இன்றைக்கும் பாட்டி தான் வந்திருந்தாங்க. அந்த கனகாம்பரம் எடுக்கிறப்ப பேசிக்கிட்டே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பூ வர வரைக்கும் விட்டுட்டேன்னா செடியில் நிறைய பூவும் எடுக்காது, சீக்கிரம் செடியை காஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி கட்டி அர்சத்தாக்காக கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி கட்டினா 1 முழத்துக்கு மேலே வந்திருந்தது. அப்புறம் நான் ரெகுலராலாம் இந்த சீரியல் பார்க்க மாட்டேன். எப்பயாவது ரொம்ப அதிசயமாக ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த டைமில் மட்டும்தான் பார்ப்பேன். இன்றைக்கி அவங்க 8 மணிக்கு மேலே தான் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. டிவிலையும் போட்ட படமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். இது வந்து வியாழக்கிழமைக்கு அவங்களுக்கு லீவ் தான் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி மதியம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி பிரியாணி செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி செஞ்சு. இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன், சிக்கன் கிரேவி எல்லாமே நல்லா தான் சாப்பிடுவேன். ஆனால் அந்த சிக்கன் க்ளீன் பண்ணுற வேலைக்கு மட்டும் எப்போவுமே அவங்க தான். எப்போவுமே சிக்கன் எடுத்துகிட்டு வந்தால் அவங்க தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. வழக்கம் போல் இன்றைக்கும் அவங்க தான் சிக்கன் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் பல்லாரி வெங்காயம் இல்லைன்னு சொல்லி சின்ன வெங்காயம் சேர்த்து பிரியாணி செஞ்சுருந்தேன். அதோடய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. அதுவும் எல்லோரும் சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு ஒரே பாராட்டு மழை தான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வெங்காயம் தவிக்கிறதுக்கு நேரமானாலும் சரி, இனிமேல் வந்து எப்போ பிரியாணி செஞ்சாலும் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் பிரியாணி செய்யணும்னு, எந்த பிரியாணி செஞ்சாலும் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் பிரியாணி செய்கிறேன். அதே மாதிரி அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் பிரியாணியே என்ஹான்ஸ் பண்ணுதுங்க மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வருது பிரியாணியும். அப்புறம் அதுக்கு இடையில வேறு எல்லாம் தாளித்து விட்டுட்டு ஒரு மணி நேரம் கேப் இருந்தது. இந்த கேப்பில் ஏன் சும்மா இருக்கணும்னு போய் போண்டாவை டீ வாங்கிட்டு வந்து ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. 2வது ரவுண்டுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு பிரியாணி சாப்பிட உட்காந்தாச்சு. வழக்கம் போல் பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் நல்லா வெயில் அடிக்கிற டைமில் அப்போவெல்லாம் இந்த இளநீ, நொங்கு அதெல்லாம் கண்டுக்காமல் போக வேண்டியது வண்டியில் போகிறப்போ. இப்போ வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு மாதிரியாக கிளைமேட்டாக இருக்குது. சளி பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே இளநீ வேணும், நொங்கு வேணும்னு இப்போ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்.